ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ரசஜா. நான் இன்னைக்கு சொல்ல போற இந்த கிரைம் சம்பவம் அகமதாபாத்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இந்த சம்பவத்தை ஈடுபட்ட 4 குற்றவாளிகள்ல ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் 3 பேரை போலீசார் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ வெளில வரதுக்கு முன்னாடி கூட அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேஸை இப்போ ரொம்ப பரபரப்பா அங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு திரைப்படத்தோட பாதிப்புல செய்யப்பட்ட ஒரு கிரைம் அப்படின்னு அந்த பகுதியில ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த கேஸை முழுசா நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அது என்ன படம், இங்க என்ன குற்றம் நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல சர்க்கேஜ்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில ஏதாவது குறைந்த வாடகைக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மணிஷ் சர்மா அப்படின்னு ஒரு நபர் தேடிட்டு இருக்கிறாரு. அப்படி தேடினவருக்கு ரொம்ப சீப்பா ஒரு வீடு வாடகைக்கு கிடைச்சது. அந்த வீட்டுக்கு குடியும் வந்துடுறாரு. அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு முதல் 10 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் அவர் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவர் காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போனாருன்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவார். மதியான நேரத்துல அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா சமைச்சு வச்சுட்டு 2 குழந்தைகளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் தூங்குறது வழக்கம். அப்படி ஒரு நாள் அவங்க மதிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது சரியா 2 மணிக்கு அந்த பெண்ணுடைய கன்னத்துல யாரோ பலார்னு அரைகிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. திடுக்கிட்டு அவங்க கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாரும் இல்லை, கதவு பூட்டப்பட்டிருக்குது. ஆனா உண்மையிலேயே தன்னை அரைஞ்சதை அவங்க வழியை உணர்றாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய பீதியை கிளப்புது. பயந்துகிட்டே ஈவினிங் வரையும் இருந்தவங்க ஈவினிங் அவங்க கணவர் வீட்டுக்கு வந்ததும் இந்த தகவலை சொல்றாங்க. அப்போ மணிஷ் சர்மா அவங்களுடைய மனைவி சொன்னதை கேட்டு சிரிக்கிறாரு. நீ பகலையே கனவு காண ஆரம்பிச்சிட்ட, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து அவங்க லைஃபை கண்டினியூ பண்றாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு ஒரு 2:30 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் கேவி அலறத கேட்கிறாங்க. அது மணிஷ் சர்மா தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை எழுப்பி உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறாரு. அவங்களும் கேட்டுட்டு ஆமாங்க யாரோ அலறாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த 2 பேரும் வீட்டை திறந்துட்டு வெளியில ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, யாராவது பக்கத்துல உட்காந்து அழுகுறாங்க அப்படின்னு. யாருமே இல்லை. தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்து அந்த அழுக சத்தம் கேட்குது அப்படிங்கிறத 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு அந்த நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடிக்கடி அந்த வீட்டுல திடீர்னு பல்ப் உடையிறது, திடீர்னு வாஷிங் மிஷின் நின்று போயிடுறது. ஒரு நாள் அவங்க சமைச்சிட்டு இருக்கும் பொழுது கேஸோட பைப் கட் ஆகிருக்குது, கேஸ் எல்லாம் வீடு ஃபுல்லா பரவுதுன்னு சொல்லிட்டு நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லைங்க, ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இந்த வீட்டை சுத்தி இருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்காரங்களுக்குலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி 2 குடும்பங்கள் இதே மாதிரி அவங்க இருக்க முடியாம ஓடி போயிட்டாங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்க, ஏதோ ஆவிகள் நடமாட்டம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இதை மணிஷ் சர்மா கிட்ட சொன்னதும் இப்பதான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம், இங்கேருந்து உடனடியாக காலி எல்லாம் பண்ணிட்டு போக முடியாது, வேற ஏதாவது மாற்று வழி இருந்தா யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த லோக்கல் மந்திரவாதிகள், சாமியார் இவங்கெல்லாம் அழைச்சிட்டு மந்திரம் பண்ணி அங்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியும் இவங்க அந்த பிரச்சனையை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து, குழந்தைங்களுக்கு வேற திடீர்னு முடியாம போகுது, அதனால வீட்டை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு குடி சரியா 3 மாசத்துல என்ன பண்றாங்கன்னா வீட்டோட சாவி எடுத்துட்டு போயிட்டு இந்த வீட்டோட ஓனர்கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டுல எங்களால இருக்க முடியல, நீங்க அட்வான்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அந்த வீட்டோட ஓனர் யாரு அப்படின்னா ரூபி அப்படின்னு ஒரு பெண். அவங்களுக்கு 28 வயசு. அவங்க கணவர் பேரு சமீர் அன்சாரி. இந்த சமீர் அன்சாரி என்ன பண்றாருன்னா ஒரு கொத்தனாரு. சமீர் அன்சாரியும் ரூபியும் பீகாரை சேர்ந்தவங்க. இவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க கிடையாது. பீகார்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. இவங்க லவ்வுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்ததுனால அந்த ஊரை விட்டு நேரடியா குஜராத்துக்கு செட்டில் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகளும் சின்ன குழந்தைகள் தான், ஒரு ஆண் ஒண்ணு ஒரு பெண் ஒண்ணு. இந்த சமீர் அன்சாரி என்ன பண்றாருன்னா குஜராத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் நாங்க நல்லா தான் வாழ்றோம் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைக்க ஆரம்பிச்சு ஒரு சின்ன இடத்த வாங்கி அங்கதான் ஒரு வீட்டையும் கட்டுறாரு. அந்த வீட்டை கட்டி அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சமீர் அன்சாரி என்ன சொல்றாருன்னா இங்கேயே இருந்து நம்மளால பொழப்பு ஓட்ட முடியாது, நான் வாங்குற இந்த கொத்தனார் சம்பளத்துல இதுக்கு மேல நம்ம பணக்காரன் ஆக முடியாது, அதனால நான் துபாய்க்கு போய் சம்பாதிக்கிறேன், நீ என்ன பண்ணு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு இதை விட கம்மியா ஏதாவது வீடு வாடகை கிடைச்சதுன்னா அங்க ஷிஃப்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டின சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அவர் துபாய்க்கு போயிடுறாரு.
அவங்க மனைவி ரூபி தன்னுடைய 2 கை குழந்தைங்க அழைச்சிக்கிட்டு இதை விட சின்ன வீடா பார்த்துட்டு குடியேறிட்டாங்க. இந்த ரூபி கிட்ட தான் கொண்டு வந்து சாவியை கொடுத்தாரு மணி சர்மா. அதுக்கப்புறம் 3 மாசம் அந்த வீட்டுல குடி வைக்கிறதுக்காக இவங்க வேற ஏதாவது நல்ல டெனன்ட் கிடப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூபி தேடிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு யாருமே தயாரா இல்லை அப்படின்னு அந்த பகுதி முழுவதும் அது ஒரு பேய் வீடுங்க, அந்த வீட்டுல போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் இந்த வருடம் ஜூலை மாசத்துல நடந்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது மே மாசம் 2025 அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அனானிமஸ் கால் ஒன்று வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சர்கேஜ் பகுதியில இருந்த அந்த குறிப்பிட்ட வீட்டுல ஒரு மர்மம் ஒண்ணு இருக்குது, அந்த மர்மத்தை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இப்படி ஒரு தகவல் வந்ததும் அந்த வீடு பத்தி அவரும் என்கொயரி பண்றாரு. அந்த என்கொயரியில அந்த வீட்டை வந்து பேய் இருக்கிறதாவும் நிறைய மந்திரவாதம் அங்க பண்ணி ஒரு வாழ முடியாத வீடு அந்த வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் அவருக்கு கிடைக்குது. அவர் இந்த மாதிரி பேய் பிசாசு இதெல்லாம் நம்பாத ஒரு நபர் அப்படிங்கிறதுனால யாரோ பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ரீதியில தனக்கு வந்து அந்த ரகசிய தகவல் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்தேகப்படாம அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் 2 மாசம் அப்படியே கழியுது. இந்த இடையில தான் இந்த சர்கேஜ் பகுதியில ஒரு நாள் வாகன சோதனையில இன்ஸ்பெக்டரும் அவங்களுக்கு கீழே இருந்த அதிகாரிகளும் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் பைக்ல நிற போதையில ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறார். அந்த பைக்கை நுப்பாட்டினவங்க அவரை செக் பண்ணிட்டு இவர் மது அருந்திட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனை போடுறாங்க. ஃபைனை போட்டுட்டு நீங்க உங்க 2 வீலரை கோர்ட்ல போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குடிகாரன் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஊர் உலகத்துல பெருசா தப்பு பண்றவங்களாம் நீங்க விட்டுருங்க, எங்களை மாதிரி சின்னதா கடுமையான வேலையை செஞ்சுட்டு குடிச்சிட்டு வந்தா உடனே நீங்க வந்து பிடிச்சிட்டு ஃபைனை போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டவன் தன்னுடைய குடியில ஒரு முக்கியமான விஷயத்த உளறிருக்கான். அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, அமீர் அன்சாரியை 1 வருஷமா காணுமே, அவனை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா, அதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கா அப்படின்னு அவன் குடிபதியில சொல்லியிருக்கான். இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கேட்டதும் யார் இந்த சமீர் அன்சாரி அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரூபியை கூப்பிட்டு சமீர் அன்சாரி இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ரூபி சொல்றாங்க, ஆரம்பத்துல அவர் வந்து துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு அப்பப்போ பணம் அனுப்புவாரு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அவருடைய நம்பரை கொடுங்க, எனக்கு பேச சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது அவர் சொல்றாரு, இல்ல சார், 4 மாசத்துக்கு முன்னாடி எங்களெல்லாம் விட்டு அவர் ஓடி போயிட்டாரு, எனக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டை, இதுக்கப்புறம் உங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு, எங்க சொந்த பந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவர் ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற தகவலை சொன்னா என்ன கேவலமா நினைப்பாங்க, அப்படிங்கிறதுனால அவர் துபாயில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, நான் பொய்ய சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ரூபி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க. ஒருவேளை ரூபி சொல்றதுல உண்மை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரூபியை அனுப்பிச்சிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இந்த ரூபியை கண்காணிக்கிறதுக்காக ஒரு போலீஸை போடுறார். ரூபியுடைய போன் நம்பரையும் அவர் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணதுல 1 வருஷமா ரூபி வேற ஒரு ஆண் கூட தொடர்ச்சியா பேசிட்டே வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர் யாரு அப்படின்னா இம்ரான் வகேலா. அந்த இம்ரான் வகேலாவுக்கு 30 வயசு. இவன் அங்க இருக்கிற ஒரு கறிக்கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த இம்ரானை கூப்பிட்டு விசாரிக்கிறார் இன்ஸ்பெக்டர். இம்ரான் ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ரூபி நானும் ஃப்ரெண்டுங்க, அவங்க வீட்டுக்காரர் கோச்சிட்டு போயிட்டாரு, ஆண் துணை இல்லாம அவங்க இருக்காங்க, அதனால சின்ன சின்ன உதவிகள் என்கிட்ட கேட்பாங்க, நானும் செய்வேன், கடையில இருந்து எதாவது வாங்கிட்டு வர்றது, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உதவிகள் தான் செய்வேன் அப்படின்னு சொன்னவன் கடுமையான விசாரணைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொன்ன உண்மைகளை கேட்ட போலீஸ் வந்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, குஜராத்தில் இருந்து இங்க வந்து செட்டில் ஆன இந்த ரூபியும் சமீரும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிதான் தினம் தினம் 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்து அதுலயே ஒரு இடத்த வாங்கி அதுல தானே சொந்த கைப்பட ஒரு வீட்டையும் கட்டிக்கிறார் இந்த சமீர். உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்குது. இந்த ரூபிக்கு மட்டன் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்குமா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ மட்டன் வாங்குறதுக்காக கடைக்கு போவாங்க. அப்படி இவங்க கடைக்கு போன இடத்துல அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறான் இந்த இம்ரான். இம்ரானுக்கும் இந்த ரூபிக்கும் இப்படித்தான் பழக்கமாகுது. அடிக்கடி இவங்க கறி வாங்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான் மெல்லமா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்க எந்த ஊதியை சார்ந்தவங்க, நீங்க அடிக்கடி கறி வாங்க வர்றீங்க, உங்க போன் நம்பரை கொடுங்க, உங்களுக்கு எவ்வளவு கறி வேணும்னு சொன்னா நானே கொண்டு வந்து வீட்டுல டெலிவரி பண்றேன் அப்படின்னு நம்பரை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க போன் பண்ணும்போதுலாம் கறி எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போகும்போது அங்க சூழல் வந்து கணவர் இல்லாம 2 குழந்தைங்களோடய அவங்க இருக்காங்க. கணவர் வந்து பகல்ல வேலைக்கு போயிடுறாரு அப்படிங்கிறது தெரிய வந்து இப்போ இவங்க போன் பண்ணதுக்கு முடியே அடிக்கடி இவனாவே கறி எடுத்துட்டு வீட்டுக்கு போனவன் போகும்போதெல்லாம் அவங்க கேட்கறத விட 1/4 கிலோ 1/2 கிலோ அதிகமாவே கறி எடுத்துட்டு போறான். ஆட்டு கால் தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காத எல்லா பகுதியும் எடுத்துட்டு போயிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்றான். ஒரு கட்டத்துல இந்த பெண்ணுகிட்ட கறி வாங்கிட்டு காசும் வாங்காம கொடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறான். இவங்களுக்குள்ள இருந்த இந்த நட்பு எப்படி ஆகுதுன்னா, ஒரு பக்கம் ஒரு தவறான உறவுக்குள்ள 2 பேருமே போயிடுறாங்க. இந்த உறவு ரொம்ப அதிகமா போயிட்டு இவங்க வெளியில எல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது உடைய கணவர் சமீர் என்ன பண்றாரு அப்படின்னா,
தன்னுடைய வீட்டுல 2 நாளைக்கு ஒரு முறை கறி குழம்பு வச்சுக்கிட்டே இருக்காளே தன்னுடைய மனைவி, தன்னுடைய சம்பாத்தியத்துல தினமும் கறி வாங்கி சாப்பிட முடியாது, எப்படி இவ செய்யறா அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டு தன்னுடைய மனைவிட்ட கேட்டிருக்கிறார். அதுக்கு ஒரு மனைவி சொல்றாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிருக்காரு, அவர் வந்து குறைஞ்ச விலைக்கு எனக்கு கறி கொடுக்குறாரு, அது மட்டும் இல்லாம நம்ம 2 குழந்தைங்களும் கறினா மட்டும் தான் சாப்பிடுறாங்க, வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. குழந்தைங்களுடைய பேரை சொன்னதும் சமீர் வந்து சரி சரி குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை கண்டுக்காம போயிடுறாரு. எப்போதுமே தினமும் காலையில 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வருவார் சமீர். குறிப்பிட்ட இந்த நாட்கள்ல அவர் வந்து காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியாம அவர் 9 மணி 10 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது. அதனால வேலைக்கு போறது ஏகப்பட்ட பிரச்சனை, வேலைக்கு போற இடத்துலயும் சரியா வேலை செய்ய முடியல அப்படிங்கிறத உணர்றார். அப்போதான் அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறார். எப்போல்லாம் அவர் வீட்டுல மட்டன் சாப்பிட்றாரோ அந்த நாட்கள்லாம் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியாம காலையில 8-9 மணிக்கு மேலதான் எந்திரிக்க முடியுது அப்படிங்கிறத கவனிச்ச அவர் ஒரு நாள் தன்னுடைய மனைவி மட்டன் குழம்பு வைக்கும்போது நைட்டு சாப்பிடாம சாப்பிட்ட மாதிரி நடிச்சுட்டு அந்த சாப்பாடை மறைச்சு வச்சுட்டு பெட்ல படுத்துக்கிறார். ஒரு 12 மணிக்கு மேல தன்னுடைய பெட்ல வேறு ஒரு நபர் உட்கார்ந்து தன்னுடைய மனைவி கூட பேசிட்டு இருக்கிறத அவர் பார்த்துடுறார். அந்த நபர் யாரும் இல்ல, இந்த இம்ரான் தான். தன்னுடைய ஆடைகளை கலட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த சமீருக்கு உயிரே போய் அந்த நேரத்துல எந்திரிச்சு இந்த 2 பேரையுமே அடிச்சிருக்கிறாரு. இம்ரான் வந்து பிச்சுட்டு ஓடி போயிருக்கான். காலையில தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. இந்த மட்டன் சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு தூக்கம் வந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அந்த பெண் வந்து உண்மையை சொல்றாங்க. அந்த மட்டன் சாப்பாட்டுல தினம் தினம் தூக்க மருந்தை கலந்து தன்னுடைய கணவனை தூங்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான தவறை 2 பேரும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இது சில பல மாதங்களாவே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு கட்டத்துல இந்த சமீர் என்ன சொல்றாருன்னா, நம்ம 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், நமக்கு ஏகப்பட்ட கடமை இருக்கு, 2 குழந்தைங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் நல்லா வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குடும்பமும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், இங்க இருந்தோம்னா நம்ம குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிடும், நம்ம அசிங்கப்பட்டுருவோம், அதனால நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், இந்த இடத்துல வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே ரூபிக்கு தெரியல. தன்னுடைய கணவனுக்கு தெரியாம ரூபி இதை போய் இம்ரான்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி ஊருக்கே கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னதும் இம்ரான் என்ன பண்றான்னா, அப்படிலாம் ஊருக்கு போக முடியாது, இவனை நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. இந்த கொலை திட்டத்துல இன்னும் இவங்களுடைய சொந்தக்காரங்க 2 பேரையும் சேர்த்துக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஒன்னு சாஹில், இன்னொன்னு பைசு. 27-28 வயசு பசங்க, 2 பசங்களையும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து பிளான போட்டிருக்காங்க. அப்படி அந்த 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணனால தான் 2024 செப்டம்பர் மாசம் இந்த சமீர் இந்த இடத்துல வித்துட்டு ஊருக்கு போறதுக்கான எல்லா வேலைகளையும் ஈடுபட்டிருக்கார். அப்ப வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவர் ரொம்ப டயர்டா சேர்ல போய் உட்காந்துருக்காரு. அவர் உட்கார்ந்த அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த 4 பேர்ல இந்த இம்ரான் வக்கீலா இருக்கால, அவன் ஓடி போயிட்டு என்ன பண்ணிருக்கான், அவர் மேல விழுந்து கட்டி பிடிச்சி அவரோட கையெல்லாம் கட்டி இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் மட்டன் வெட்டுற அந்த கத்தியால இந்த சமீருடைய கழுத்தை அறுத்திருக்கிறான். அப்படியே அப்படியே எல்லா ரத்தமும் வழிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணதுதான் கொடுமையோட உச்சம் அப்படின்னு சொல்லணும். அதாவது மட்டன் வெட்டுற மாதிரி அந்த கத்தியாலேயே சின்ன சின்ன பீசஸா வெட்டியிருக்கிறாங்க. வெட்டி அதையெல்லாம் குவிச்சு வச்சுட்டு அந்த வீட்டுல இருந்த கிச்சன் பகுதியை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 6 அடிக்கு மேல தோண்டி இந்த சமீருடைய உடல் பாகங்கள் எல்லாத்தையும் அதுல போட்டு அதுக்கு மேல வீட்டுக்கு வெளியில கிடந்த பழைய ஓடுகளை கொண்டு வந்து அது மேல போட்டிருக்காங்க. சிமெண்ட்டை வச்சு டோட்டலா பேக் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் புதைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் அந்த வீட்டுல 4 மாசம் வரையும் இருந்திருக்கிறாங்க. 4 மாசத்துக்கு அப்புறம் சரி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருந்த அந்த வேலையில தான் இவங்களோட வீட்டை சுத்தி இருந்தவங்க தான் சமீர் எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாம அதுக்கு ஒரு பொய்யை தயார் பண்ணி தான் துபாய்க்கு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த வீட்டை நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்க வேண்டியது இருக்கும். இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு இந்த ஏரியால இருந்து வேற ஏரியால போயிட்டு அவங்க வேற வீட்டுல குடியிருந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு குடி வந்தவங்க தான் இந்த வீட்டுல நிறைய அசம்பாவித சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி, அது உண்மையோ பொய்யோ அப்படி அவங்க ஃபீல் பண்ணதுனால இந்த வீட்டுல இருக்க முடியாம அவங்க வந்து சாவியை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. கடைசியா மணி சர்மா கொண்டு வீட்டு சாவியை கொடுத்தார்ல, அவர் சொன்னதுல மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, உங்க வீட்டுல இருந்து அசம்பாவித சம்பவங்கள் மட்டும் இல்லாம சகிக்க முடியாத ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லி தான் சாவியை கொண்டாந்து கொடுத்துருக்காரு. இந்த எல்லா சம்பவத்தையும் இம்ரான் வக்கீலா போலீஸ்ட சொல்றான். அதுக்கப்புறம் காவல்துறையும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் அந்த வீட்டுக்கு போறாங்க. கிச்சன் ஊதிய தோன்றாங்க. 6 அடிக்கு மேல தோன்றினதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து நிறைய எலும்பு குவியல்களை எடுக்கிறாங்க. அந்த எலும்புகளை DNA டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு இது சமீரோடது தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கான ஆய்வுல இருக்காங்க. இந்த இம்ரான் வக்கீலாவை கைது பண்ணியிருக்காங்க. மற்ற 3 பேர் ரூபி, வாஹில், சைஃபு, இந்த 3 பேரும் இந்த எல்லா சம்பவங்களையும் கேள்விப்பட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஒருவேளை இந்த நேரத்துல அவங்கள பிடிச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 4 பேரையும் கோர்ட்ல நிறுத்த போறாங்க. வழக்கு நடக்கும், தண்டனையும் கிடைக்க போகுது. இதுதான்
ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம். இந்த கிரைம் சம்பவம் திருஷ்யம் படம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல் மீடியா எல்லாமே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த கேஸை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேருக்கும் பிடிக்கல, இல்ல உங்களுக்கு வேற யார் மீதாவது ஈர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்க அந்த நபர் கூட கல்யாணம் பண்ணிட்டு நீங்க முறையா சந்தோஷமா வாழலாம். அதுக்கு உண்டான சகல உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க கொலை பண்றது, முறையற்ற காமம் இப்படி போனீங்க அப்படின்னா ஒண்ணு அது மிகப்பெரிய அவமானத்திலேயோ இல்ல தற்கொலையிலேயோ இல்ல ஜெயிலையோ கொண்டு போய்விடும். இதுல பாதிக்கப்பட போறது உங்களுக்கு பிறந்த இந்த குழந்தைகள் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கங்க. சரி நம்முடைய இது என்னுடைய கருத்து. இது சம்பந்தமான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.